எல்லாரும் பிறந்து படித்து ஒரு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கூட சேகரிக்குன்னு சொல்லி ஒரு கனவு இருந்தது. சேகருக்குன்னு ஒரு கனவு இருந்தது. அது சினிமாங்கிறது மேலோட்டமாக இருந்தால் கூட உள்ளூரை ஒரு சமூக பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி எப்பவுமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது. பேசிக்காக ஒரு கம்யூனிசம் இதையெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனால் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் பழக்க வழக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு சினிமா அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் திருமணம், அந்த குழந்தைகள், அந்த பாரமெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். என்கிட்ட பழக வாய்ப்பு வந்தப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது. அதனால் அது அரசாங்க உத்தியோகம் வந்தால் கூட பரவாயில்ல, இது நீ வர முடியும்னு நான் நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அதை இருந்து வெளியே வந்து தான் சினிமா உதவிகளாக தான் என்கிட்ட வேலை பார்த்தாரு. அப்போவே அவர் நல்லா செய்வார், நல்லா வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி எல்லாரும் நான் முதல் கொண்டு பண்ணுற சினிமாவை விட குடும்ப சூழலில் அந்த உறவுகள் பின்னணியில் என்னென்னலாம் இருக்கும், ஆசாவாசங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதை சினிமா மூலமாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் மேலே பயங்கர ஈடுபாடாக இருக்குது. அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் லாப நஷ்டம் பார்க்காம பொருளாதார ரீதியாக அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் ஊராக போய் இந்த திருக்குறளுக்கு அவர் பண்ணதுக்கு அது மிகப்பெரிய சேவையாக நான்லாம் கூட புறாமப்படுறேன். இந்த அளவுக்கு அதை படிச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு போய் சேர்ற அளவுக்கு அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவருடைய சினிமா நனவாச்சு. திருக்குறளை பற்றி, இலக்கியத்தை பற்றி எல்லாம் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட தான் எல்லாத்துக்கும் பழக்கமாக இருக்குது. எல்லாமே பண்ணி சாதனை பண்ணாரு. எல்லாத்துக்கும் வர சோதனை அவருக்கு வந்துடுச்சு. இவ்வளோ சீக்கிரமாக அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்குவார்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ எல்லாரும் மாதிரி எனக்கும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சேகர் கொஞ்ச காலம் என்கிட்ட இருந்தால் கூட சேகர் என்கிட்ட வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு சமாச்சாரம் நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு அவங்க பொண்ணு, பையன், துணைவியார், இன்னும் மாமனாரெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஒருத்தர் பாசமாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நண்பர்கள் மேலே அவங்க பெரியமாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.